நமது பலனும் துணையுமாயிருக்கிற நல்ல கர்த்தருக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 119 170 வசனம். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். துதிக்க புலம்பல் 3 அதிகாரம் 58 வசனம். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாமே விசேஷித்தவர்கள். ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுதும், அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுதும் நமக்கான பதிலை கொடுப்பதற்கு அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். மனிதர்கள் நமக்கு உதவாத நேரங்களிலும், மனிதர்கள் மூலமாக நமக்கான உதவி கிடைப்பதற்கும் நாம் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியதாய் இருக்கிறது. மேலும் நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்தில் நாம் ஜெயமுள்ளவர்களாய் வாழ்வதற்கும், நம்முடைய சத்ருவின் கிரியைகளை நாம் மேற்கொள்வதற்கும் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டியதாய் இருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் இதில் கருத்தில் கொள்ள வேண்டியது, நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் எட்டத்தக்கதாக அவருக்கு பிரியமான ஜெபமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருக்கு பிரியமான ஜெபமாக இருக்க வேண்டும் என்றும், அப்படிப்பட்ட நல்ல இருதயம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்றும், அதற்காக நாம் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். நாம் நீதிமானாய் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருக்கும் பொழுது, நாம் கூப்பிடும் பொழுதே கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் நீதிமானாய் வாழ்ந்து நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்வை கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும் என்று நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்திலும் சரீர பிரகாரமான பலவீனங்களிலும் கர்த்தர் நமக்கு விடுதலையை தந்து நம்முடைய சத்துருவின் கைகளுக்கு நம்மை தப்புவித்து இதுவரைக்கும் காத்து வழிநடத்தி வருகின்றபடியால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.